ஓம் நற்பவி பிரபஞ்சத்திற்கு நன்றி, பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. சில பேருக்கு மட்டும் ஈர்ப்பு விதி வேலை செய்கிறதில்ல, ஏன் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 2 வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நடந்து முடிஞ்ச விஷயம், அதாவது பழைய கசப்பான நினைவுகளை நினச்சி பார்த்துட்டே இருக்கிறது. 2வது விஷயம் குறை சொல்லுதல், மற்றவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இப்போ 3வது விஷயம் என்ன அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய காமனான ஒரு ப்ராப்ளம். தாழ்வு மனப்பான்மை. இது ஸ்கூல்லே ஆகட்டும், வேலை செய்கிற இடத்துலே ஆகட்டும், இது ஒரு சின்ன வயசில் நடந்த அவங்களுக்கு பட்ட அவமானத்தை கூட அவங்களால மறக்க முடியாது. அதிலிருந்து தான் அவங்களுக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை. இல்லை ஃபேமிலியில் இப்போ ஒரு 2 குழந்தை இருக்குன்னா, ஒரு குழந்தை நல்லா படிக்குது அப்படின்னா, அதே மாதிரி ஸ்கூலில், அதே மாதிரி உறவுகளில் அவங்க நல்லா வசதியாக இருக்காங்க, நம்ம வசதி கம்மியாக இருக்கும் அப்படின்னு இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் படிக்கிறது முதற்கொண்டு, நம்மளோட ஃபினான்ஸ் ஸ்டேட்டஸை பொறுத்து, அது மாதிரி அவங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு என்ன தாட் இருக்கும் அப்படின்னா, நமக்கு எதுவுமே நல்லாவே நடக்கிறதில்ல. ஒரு எந்த லைஃப்பாக இருந்தாலும் சரி, அது ஒரு காதல் வாழ்க்கை, உறவு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு, குழந்தைங்க, நம்ம நினச்ச வாழ்க்கை நமக்கு கிடைக்கல, நினச்ச படிப்பை நம்ம படிக்க முடியலை, நம்மளோட சுற்றி இருக்கிற உறவுங்க எல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க, வேதனைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும்போது, ஸோ நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை அவங்ககிட்ட வந்துடும். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, எந்த விஷயமே நமக்கு மட்டும்தான் சரியாக நடக்கிறதில்ல, எல்லா விஷயத்துலையுமே நமக்கு தோல்வி தான் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்க திங்க் பண்ணி என்ன ஆயிரும்னா, அவங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படியே அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூழ்நிலையில் இருந்துட்டு நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஈர்ப்பு விதி வேலை செய்யாது. ஸோ அதுக்கு முதல்ல நீங்கள் உங்களை ஹீல் பண்ணிக்கணும். ஹீல் பண்ணுறதுனா, நான் ஏற்கனவே நம்ம வீடியோஸில் நிறைய போட்டிருக்கேன். ஹோப்போனோபோனோ நீங்கள் பண்ணுங்கள். அதை தொடர்ந்து ஒரு 21 டேஸ் நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது, மார்னிங் ஈவினிங் பண்ணிவிட்டு நீங்கள் சைட்லேயும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணலாம். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியும். நம்ம எண்ணங்களை மாற்றுறதுக்கு முன்னாடி சில ப்ராக்டிஸை நம்ம பண்ணி தான் ஆகணும். அந்த எண்ணங்களை மாற்றுறது தான் ரொம்ப கஷ்டம். லா ஆஃப் அட்ராக்ஷன் வேறு ஒன்றுமே கிடையாது, எண்ணங்களை மாற்றணும். அது நெகட்டிவாக இருக்கிறத மாற்றணும். நமக்குள்ள பாசிட்டிவை விட நெகட்டிவ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ வெளியில் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பிகினிங்கில் நான் எப்போவுமே ஒரு நாள், ஒரு வாரம், 2 வாரம் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக முழுவதுமாக வர முடியும். ஸோ அதனால் கிவ் அப் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து ஒரு 3 மந்த்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஹோப்போனோபோனோயும் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியும்போது, நீங்கள் இந்த ப்ராக்டிஸை தொடங்குனீங்க அப்படின்னா, கிராட்டிடியூட், அஃபர்மேஷன் கேட்குறது இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூவாக இந்த ப்ராக்டிஸை பண்ணும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவான எல்லாமே மாறும், அந்த தாழ்வு மனப்பான்மையும் மாறும். ஸோ இந்த தாழ்வு மனப்பான்மையை வச்சுட்டு நீங்கள் எதுவுமே எனக்கு சக்ஸஸ் இல்லை, எதுவுமே எனக்கு கிடைக்கல, எதுவுமே எனக்கு லைஃப்பில் நல்லா அமையலை அப்படின்னு நினச்சிட்டு மனசில் ஃபீல் பண்ணிவிட்டு இந்த ஈர்ப்பு விதி ப்ராக்டிஸை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ கண்டிப்பாக முதல்ல உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. உங்களுடைய எண்ணங்கள் மாறினால் வாழ்க்கையும் மாறும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எனக்கு டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ யூனிவர்ஸ்.